எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. இயேசு மிகவும் நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களை இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். என்னெல்லாம் ஒரு பக்கத்தில் சோர்வுகள் இருந்தாலும் உலகம் எங்கும் மக்கள் பல விதத்தில் கொண்டாடுறாங்க. சிலர் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, சிலர் கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு கொண்டாடுறாங்க, சிலர் தொப்பி போட்டு கொண்டாடுறாங்க, சிலர் பாடி கொண்டாடுறாங்க, சிலர் நடந்து மாடி கொண்டாடுறாங்க. நம்ம இப்படி இந்த சர்ச்சில் உங்களெல்லாம் வரவேற்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையும் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. இயேசு பார்க்க போற கை கட்டி ரொம்ப சிறிய நிகழ்ச்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செய்தி கொடுத்து ஜோம் பண்ணி ஆண்டவர் உங்களை எல்லாரையும் சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் வந்த பிள்ளைகளை சுகமாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஜோம் பண்ணலாம். நல்ல தாப்பனே, உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். உடைய பிறப்பின் நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரித்து உம்மை துதித்து போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து நாங்கள் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் எங்களை தரமாட்டமாய் தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்த பிள்ளைகளே நாங்கள் பரலோகத்தை காண தேவனின் உதவி செய்கிறார்கள். பெரிய காரியங்கள் ஆசீர்வாதம்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ ஜார்ஜ் பிரதர் 2 பாடலை பாடலாம். பாடல் 624 இயேசு ராஜாவுடைய இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக வேண்டுவோரே உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னிறைவாய் இருக்கிறார்,
எண் 800 நீரின்றி வாழ்வில் இறைவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. பரலோக வார்த்தைகள் நான் கேட்டபோது, இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பரலோக வார்த்தைகள் நான் கேட்டபோது, இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லூக்கும் தேரையே வைத்தவரே, மனத்துள்ளும் ஜீவனை தந்தவரே. கல்லூக்கும் தேரையே வைத்தவரே, மனத்துள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையன்றி அன்பேலும் அசையாதையா, உமையன்றி அன்பேலும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்மைகள் செய்யா, எனக்கென்று சொல்லி துதிப்பேயா. நன்மைகள் செய்யா, எனக்கென்று சொல்லி துதிப்பேயா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்னா, அத்தனையும் சொல்ல வேண்டுமென்னா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னினைவின்றி மகிழ்வேது அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சத்தமா இன்னொரு அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் நாம பல விதத்துல கொண்டாடுறோம். ஆனா நம்ம இங்க கூடி ஆண்டவரை ஆராதிச்சு ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். நம்ம எங்க சர்ச்சில் உள்ள சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இல்லைன்னா சிறு பிள்ளைகள் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வச்சிருக்காங்க. அவங்க அதை நடத்துவாங்க. ஷெரின் ஒரு டான்ஸ், ஷெரின் இந்த டேபிள் இதை எடுத்துருந்தோம். பாட பாடும்
அடுத்த ஒரு டான்ஸு நம்ம மத்தியில் ஜோஷ்னாவும் அவருடைய தங்கை பிரசன்னா 2 பேரும் ஆடுறாங்க. நல்லா ஜோராக பிள்ளைங்களுக்கு கை தட்டுங்க. ஹல்லேலூயா.
அன்பாய் பேசுவோம். வாங்க ஜோரா கை தட்டுங்க. கல்பேடு கேர்ள்ஸ் இன்னொரு டான்ஸ் ஆடுறாங்க. வாங்க.
அல்லேலூயா. நல்ல ஜோரா கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். இப்போ கள்ளிக்குப்பத்தில் பார்த்த சிறு பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சி செய்ய இருக்கிறாங்க. இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் புரிய போகுது. அற்புதங்கள் புரிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அல்லேலூயா. உண்மையாவே இந்த பிள்ளைங்க சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டாங்கல்ல. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த விதமான ஒரு நிகழ்ச்சி எங்களால் ஆயத்தம் பண்ண முடியுமா என்று நாங்கள் நினைச்சோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அன்பை தான் குறிக்கிறது. கிறிஸ்துமஸ்னா என்ன? அன்பு. ஒரு மனுக்குலத்தை மனுக்குலம் நேசிக்கணும், அதுதான் அன்பு. இன்னைக்கு அன்பில்லாத ஆன்மீகம், அன்பில்லாத தெய்வம், அன்பில்லாத கடவுள் என்று சொல்லி இருக்கிற நாட்கள். அன்பை பகிர்ந்து கொள்வதுதான் மதம், அன்பை சொல்வதுதான் கடவுள். வேதம் சொல்லு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு சின்ன செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கிறோம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். கவனிங்க, நாம் இயேசுவோட ஐக்கியமாய் இருக்கிறது அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, நாம் இயேசுவோட ஐக்கியப்படுவதற்கு தான் அழைக்கப்பட்டது நம்முடைய அழைப்பு. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை எடுத்தேன். பாருங்க, ஆடல் பாடல் எல்லாம் தேவைதான். ஆனாலும் நம் மனுஷன் வேத வசனத்தினாலே மாத்திரம் தான் பிழைப்பான். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். நீங்க நாம் இயேசுவை அறிந்து கொண்டால்தான் நித்திய ஜீவன். அவரோட உறவு வைக்கணும், அவரோட ஐக்கியம் வைக்கணும், அதுதான் முக்கியம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்படுவதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோம். இப்ப நம்ம தூர தேசத்திலிருந்து ஒரு சமயம் யோசித்து பாருங்க. ஒரு சினிமா கற்பனையாக தான் சொல்றேன். ஒரு இப்ப என்னுடைய தாப்பனார் இந்த உலகத்துல இல்லை இப்போ. ஆனா ஒரு 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 சமயத்துல ஒருவேளை எங்க அப்பா பல ஆண்டுகள் அவர் இராணுவத்தில் வேலை செய்ததுனால பல ஆண்டுகள் அவருடைய வேலை நிமித்தமாக யுத்த களங்களிலே இருந்தது உண்டு. அப்படி ஒரு 6 வருஷம் அப்படி இருந்தார். அப்போ இருக்கும்போது அவர் ஒரு சில வருடங்களுக்கு ஒரு தடவை தான் வருவார். வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு 1.5 வருஷத்துல ஒரு தடவையோ வருவார். கவனிங்க, சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க. அப்போ நான் எங்க அப்பா வர்றாரு. எங்க அப்பாவை ஒரு ரூம்ல உட்கார வச்சு அவருக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அவரோட பேசாம அவரோட ஐக்கியப்படாம இருந்தேன்னு சொன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. கவனிக்கிறீங்களா? நான் அவரோட பேசணும், அவர் என்னோட பேசணும். அவர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லணும், சில நல்லதை சொல்லணும். நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்லணும், என்னுடைய நல்லதை சொன்னாதான் அதான் ஐக்கிய வைப்பு. ஒரு அலையில சொல்லும். நான் நம்மை தம்முடைய குமாரனாய் கிறிஸ்து இயேசுவை இயேசுவோடு நாம் ஐக்கியப்படுவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு அலையில சொல்லும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது அவரோட ஐக்கியம் வைக்கும். வேதம் சொல்லுது இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இந்த உலகம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று. கிறிஸ்துவுக்கு முன் என்று சொன்னால் அந்த நாட்கள் சரித்திரத்தின் படியாக பயங்கரமான நாட்கள். ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை. எங்க பார்த்தாலும் அடிதடி, எங்க பார்த்தாலும் சண்டைகள், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் பலவிதமான வன்முறைகள், பயங்கரமான சம்பவங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கிற நாட்கள் என்ன இயேசு பிறந்தார். இயேசு பிறக்கும் போது அவரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறும்படியாக இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 4 எடுத்தா வேணா வாசிக்கலாம். மத்தேயு 4 அவர் சொன்னார், இயேசு இந்த உலகத்தில் இருளில் இருக்கும் ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு அலையில சொல்லும். பாருங்க, இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்த இருள் என்று சொன்னால் மனிதனை ஒரு அன்பில்லாத தன்மைக்கு தள்ளிவிட்டது. அடி தடி எதுனாலும் சரி அடிதான். அப்படி இருந்த உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய குமாரனாய் கிறிஸ்து இயேசுவை அனுப்பினார். இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, இந்த உலகத்திலே வந்த எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர். அந்த ஒளி ஜீவ ஒளி. அவர்தான் எந்த இருளையும் வெளிச்சமாக்குறவர் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி நடனம் ஆடுவதோ சந்தோஷமா இருப்பதோ என்பதற்காக அல்ல. அது மாத்திரமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைப்பதுதான் நாம இங்க வந்திருக்கிறதான நோக்கம். ஒரு அலையில சொல்றோம். நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், சட்னி வாங்கினா இட்லி கிடைக்குமா? சட்னி வாங்கினா இட்லி கிடைக்குமா? கிடைக்கும். இட்லி வாங்கினா சட்னி கிடைக்கும். நான் கடையில போயிட்டு எனக்கு ஒரு பேக்கெட் மஞ்சள் கலர் சட்னி, ஒரு பேக்கெட் பச்சை கலர் சட்னி, ஒரு பேக்கெட் வெள்ளை கலர் சட்னி கொடுங்கன்னா 4 இட்லி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பாத்தீங்களா? அவன் தெளிவா தெரியும். அதே மாதிரி நாம் இயேசுவோடு ஐக்கியம் வைக்காவிட்டால் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அன்பான தேவர்களே, அதற்காக தான் முயற்சி. நாம எதையும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நம்மளுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதனால், நான் சொன்னேன் நேற்று, இன்னைக்கு நான் கலர் சட்டை போட்டிருக்கேன், அன்னைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். வெள்ளை சட்டை போடுறது ஒரு கவனிங்க. இங்க வா, மஞ்சள் ரோஜா இங்க வா, இங்க உட்கார்ந்து முன்னாடி வா. ஒரு நாள் சும்மா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது போல, அதை பின்னாடி தள்ளி விட்டுருவோம். உன் பேர் என்ன? டார்வின்கிட்ட பேசல, மஞ்சள் ரோஜாட்ட பேசுறேன். அமைதியா இருக்கணும், வாயை சும்மா இருக்க மாட்டேன். சரியா? கவனி, இங்க கவனி. நாம் இட்லி வாங்கினோம் தான் சட்னி கிடைக்கும். சட்னி வாங்கினா இட்லி கிடைக்கும். இப்ப நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டேன். இப்போ ஏன் அந்த வெள்ளை சட்டையில ஜார்ஜ் பிரதர் போட்டிருக்க ப்ளூ சட்டை, பின்னாடி திரும்பி பாருங்க, பாட்டு பாடினாரு, ஆராதனை நடத்தினாரு, அவருடைய சட்டை வந்து ப்ளூ கலர். அதுல இங்கு தெளிச்சா அந்த இங்கு தர வெளியே தெரியுமா? ஆனா என் சட்டையில இப்ப இன்னைக்கு கூட என் சட்டை பாதி வெள்ளை, அதுல இங்கு பட்டுச்சுன்னா என்ன தர தெரியும். அதே மாதிரி நாம் இயேசு கிட்ட நெருங்கினோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல கரை திரைகள் வெளியே தெரியும். ஒரு அலையிலே சொல்றோம். அது தெரிஞ்ச பிறகு அந்த ஆண்டவர் அதுதான் வேண தோஷம் கர்மம் என்று தமிழ்ல சொல்றாங்க. அன்பான தேவர்களே, ஜென்ம பாவம் உண்டு, கர்ம பாவமும் உண்டு. கர்ம பாவம் என்பது நாம் செய்த பாவங்கள். ஜென்ம பாவம் என்றால் நாம சுமக்கிற பாவம், அவனுடைய தலையெழுத்து அப்படி என்று சொல்றாங்கல்ல. இதெல்லாம் நீக்குவதற்கு நாம் வெண்மையான இயேசுவிடத்திற்கு, வெளிச்சமான இயேசுவிடத்திற்கு வர வேண்டும். அதான் வேதம் சொல்ற, அவரோட ஐக்கியப்படவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரோட ஐக்கியப்பட. சொல்லுங்க, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரோட ஐக்கியப்பட, இயேசுவோடு ஐக்கியப்படும். அன்பானவர்களே, இயேசுவோடு ஐக்கியப்பட்டோமே ஆனால் நமக்கு எந்த வித சோதனையும் கிடையாது. இந்த உலகத்துல பாடுகள் இருக்கலாம், ஆனா மரண இருள் வராது. மரண இருள் மறிப்போம். ஒரு நாள் நிச்சயமா நான் ஒரு நாள் மறித்து போவேன், நீங்களும் மறிக்கணும். இங்க பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் மறிக்கதான். ஆனா இந்த மீன்மான உலகத்துல நாம் இன்பமாய் ஜீவிக்க இயேசுவோட உறவு வைக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க. அதான் வேதம் முதலாவது பரலோக ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம். நாம் இயேசுவை தேடினால் எல்லாம் கூட கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எதுக்கும் மனம் பகர வேண்டிய அவசியமே இல்லை. நீ இயேசுவை நம்பினா போதும். அன்பானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115 3வது வசனம். நான் ஒரு 2-3 வசனங்களை
வாசித்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். 115 சங்கீதம் 3 வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமான யாவத்தையும் செய்கிறார். அப்போ தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அவர் யாரும் காண முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமி உண்டாக்கி அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவன். அவர் வானத்திலே வீட்டிருக்கிறார். அவருக்கு சித்தமானதை செய்கிறார். அவருக்கு சித்தமானதை செய்கிறார். தேவன் யார்? வானத்தில் வீட்டிருக்கிறார். அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, போன ஆண்டு இந்த 2025 ஆண்டு நாங்கள் ரட்சிப்பின் ஆண்டாக சிந்தித்தோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியல. ஆனா இந்த வர்ற 2026 சமாதானத்தின் ஆண்டாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டது. தேவ சமாதானம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். இன்னைக்கு வியாதியினாலே வேதனையினாலே எவ்வளோ பயங்கரமான மக்கள். எங்க கிட்ட இன்னும் ஜப குறிப்பு இருக்குது. 6 மாதம் பிள்ளை. இப்போ அந்த குழந்தை 8 மாதம். அதுக்கு பேன்கிரியாஸ்ல கேன்சர். சுகமா இருக்கிறாங்க. ஆனா என்ன சூழ்நிலைன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. அன்பானவர்களே, யாருக்கு இந்த உலகத்துல என்ன நடக்கும்னே தெரியவே. அதனால நோய்கள் மூலமாக ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு. அவர் 12 வயதுல இருக்கும் பொழுது அவருடைய காப்புனார் ஒரு பெரிய கான்ட்ராக்டர். ஒரு கிராமத்துல அவங்க எல்லாம் இருக்கும்போது கான்ட்ராக்டர். அவருக்கு 3 சம்பளமா. ஆனா அவர் வியாதிப்பட்ட போது அவர் 1 வருடம் ஆஸ்பத்திரியில இருந்தார். அன்பானவர்களே, ஆனா அவருக்கு சற்றும் குணமடையவில்லை. அதே அவர் அந்த இயேசுடைய சர்ச்சுக்கு வந்து அங்கே தன்னை ஒப்பு கொடுத்த போது மறு நிமிடம் ஆண்டவர் அவனை சுகமாக்கினார் என்று அவர் சாட்சி சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருளே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அப்போ அவர் பரலோகத்தில் யார் அந்த கேரளத்துக்கு போடுறது? கவனிங்க. எங்கள் தேவன் பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். அவர் தமக்கு இஷ்டமானதை, தமக்கு சித்தமானதை செய்கிறார். இஷ்டமானதல்ல, இஷ்டம் வேற, சித்தம் வேற. அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். சங்கீதம் 23 வசனம் வாசிக்கும் பொழுது அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் தேற்றுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்துல சிலருடைய அவன் தலையெழுத்து அப்படிதான் அப்படின்னு சொல்லுவான். எங்க சர்ச்சில் ஒரு பெண், இப்ப அவங்க நான் வெளி உலகத்துக்கு அல்ல, நான் கலிகுபத்துக்கு சபை பொறுப்பு எடுத்தப்ப அந்த குழந்தை சின்ன பொண்ணு. அவங்க வீட்டுல இருந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்க சர்ச்சுக்கு வரலாமா? நான் சொன்னேன், தாராளமா வரும். சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லப்படவே, யாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வந்தா சந்தோஷம். அப்போ அந்த பெண்ணுடைய தாக்குனார். அவ 6 மாத குழந்தையா இருக்கும்போது ஒரு மரண நிகழ்ச்சிக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை. 25 எங்க போனாருன்னே தெரியல. அன்பானவர்களே, முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாங்க போகும்போது இங்க அந்த டேம் இருக்கு. அது டேம் அது பக்கத்துல அது என்ன ஊர் பாரு? அணைக்கரை இருக்கு. அணைக்கட்டு, அது பேர் என்ன? அந்த ஊர் பேர் கூட்டுரோடுக்கு முன்னாடி. அணைக்கட்டுக்கும் கூட்டுரோடுக்கும் நடுவுல நாங்க ஒரு கடையில டீ சாப்பிட்டு இருந்தோம். அந்த டீல சம்பளம் 700 ரூபா வாங்கிட்டு போனவரை யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்ததுதான். அவர் காட்டுல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்ததுதான். இங்க பாத்தீங்கன்னா அருவாலை வச்சு வெட்டின மாதிரி ஒரு வெட்டு. ஆனா யாரையுமே அவர் பார்க்கல. அப்போ அது ஏதோ ஒரு அசுத்தாவியோட கிரியை.
அவர் உடம்பெல்லாம் நடுங்குது. நானும் ஜார்ஜ் பிரதர் எல்லாம் பார்த்தோம், அர்ஜுன் நாங்க எல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அவருக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல முடியும். கர்த்தர் பிரியமானவர்களே, யாருக்கு என்ன சம்பவிக்கும்னு ஒரு காலமும் ஒரு மனிதன் அறியவே மாட்டான். ஒரு காலமும் மனிதன் ஒரே நாள்ல அவன் சம்பாதிச்சது எல்லாம் தரமட்டமாய் போனா எத்தனையோ நபரை பத்தி தெரியும். நான் 3 வருஷம் என்னுடைய வியாபாரத்தின் நிமித்தமா சரிவினாலே பல கோடிகள் இழந்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து என்னுடைய தாப்பனார், என்னுடைய கூட்டனாரும் கிறிஸ்துவர்கள் தான். நாங்க பாரம்பரியமா சபையில இருந்தவர்கள். ஆனா இயேசுக்கும் எனக்கும் ஐக்கியமே இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்தது இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள, அவரோடு ஐக்கியம் கொள்ள. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லி 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் மறுபடி வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேக்குவார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவரிடத்திற்கு வந்தா உன்னுடைய ஆத்மாவை அவர் தேற்றுவார். இந்த உலகத்துல யாராலையும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை தேற்றவே முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கணவனுடைய அன்பு ஒரு அளவுதான், மனைவியோடைய அன்பு ஒரு அளவுதான், உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஒரு அளவுதான். வேதம் சொல்லி வீடு வரைக்கும் உறவு, வீதி வரைக்கும் மனைவி, காடு வரைக்கும் பிள்ளை, கடைசி வரைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லி ஒரு பக்தன் எழுதுறான். அவன் சொல்றான், அவன் ஆத்மாவை அவர் தேற்றி அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதை என்று சொன்னால் இந்த உலகத்துல நிறைய பாதைகள் இருக்கு, அநீதி உள்ள பாதைகள். ஆனா நீதியின் பாதையில் நடத்தணும்னு சொன்னா நமக்கும் நம்ம குடும்பத்தை யாராலையும் எதுவுமே பண்ண முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியான ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நடந்த சம்பவம். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல போயிருக்கும் போது அந்த பாஸ்டர் பேசின காரியம். அவர் சொன்னார், அவர் ஒரு கிராமத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியனாக, கிறிஸ்துவின் ஊழியனாக சபையில பணிபுரிந்து சபையை நடத்தி கொண்டு ஊழிய பணிகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய சர்ச்சில் ஒரு பிரதர் சாட்சி சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு அவர் சொன்னார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ஆகட்டும், நான் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அகப்பட்டேன், ஆண்டவர் என்னை காத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வயக்காடு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வயக்காடு பின்னாடி 4 மணிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அவர் இந்த கால் நாள் தண்ணி ஊத்துவாங்க. அந்த ஊர்ல தண்ணி வாய்க்கால் கலந்துருக்கும், 4 நாள ஊற்றி இப்படி காலை வச்சே பண்ணுவாங்க. அப்படி போகும்போது அவர் ஒரு திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு பிசாசு வந்து நின்றுச்சு. பிரத்யட்சமாக பிசாசு வந்து நின்று. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அவர் பின்னாடி திரும்பி ஓடலாம் யோசிக்கிறார். ஆனா அவர் சொன்ன ஓடனா அது பின்னாடி துரத்திட்டு வரும். இவர் அப்படியே நின்னார். ஒரு 20 நிமிஷம் நின்னார். அந்த பிசாசு சொல்லிச்சான், உங்களோட ஒருத்தர் இருக்கிறார், இல்லைன்னா உன்னை நான் தவறுபடியா இருக்கேன். உங்களோட ஒருத்தர் இருக்கிறார், இல்லைன்னா உன்னை தவறுபடி. இது உண்மை சம்பவம். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு ஆண்டோடைய ஊழியக்காரர் சொன்னதை சொல்றேன், என் காதல கேட்டதை சொல்றேன், கட்டுக்கதை அல்ல. கர்த்தர் பிரியமானவர்களே, அப்படியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உன் ஆத்மாவை தேற்றி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லும். சங்கீதம் 94:19 வசனம். உன் ஆத்மா தோய்ந்து போன போது என்ன பாரு ஜெசி, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகின போது உம்முடைய ஆறுதலை என் ஆத்மாவை தேற்றுகிறது. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்னைக்கு சிலருடைய இழப்பு. அந்த பெண் என்னுடைய சபையில இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுல மூடி மறைச்சோன்னு சொல்ல, அந்த பொண்ணுடைய தாப்புனார் அவ 6 மாதம் கை குழந்தையா இருக்கும் பொழுது விட்டு போனவர்.
அடக்க சாவு எடுக்க போனவர் ஆளை வாங்கல. இன்னைக்கு 25 ஆண்டுகள். கடந்த ஒரு கொரோனா சமயத்துல அவங்க பாட்டி கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். அதுக்கப்புறம் அவங்க தாயார் மரித்து போனார். இன்றைக்கு அவருடைய கணவரும் மரித்து போனார் போன 10 நாள் முன்னாடி. இன்றைக்கு அவ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு என்ன சொல்றார்? வாசிங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகின போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. மறுபடியும் வாசிங்க 19வது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. என் ஆத்மாவை தேற்றுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆத்மாவை தேற்றக்கூடிய ஒரு நபர் அந்த சகோதரிக்கு, அந்த பெண்ணுக்கு, என் 2வது பையனுடைய வயசு அவளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட விசாரம் அவளுடைய வாழ்க்கையில பெருகி இருக்கிறது. அன்பானவர்களே, மத்தேயு 8வது அதிகாரம் 1வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உம்மாலே ஆகும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு மலையின் மேலிருந்து அவர் இறங்கி வர்றாரு. ஒரு குஷ்டரோகி அவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உம்மாலே ஆகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவாலே ஆகும் என்று நாம் அறிந்தால் அவரை நெருங்க ஆண்டவர் உதவி செய்வார். அவரோட ஐக்கியம் வைக்கணும் என்று சொன்னால் அவருக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, அவருக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதே சம்பவம் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனம். மார்க் 1வது அதிகாரம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. பாருங்க, அவர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். இன்னைக்கு எத்தனை பேர் நோயோட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? எத்தனை பேர் நோயோட உட்கார்ந்து கை வைத்து காட்டு. மனக்கவலையோட உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்? வீட்டுல பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்? நம்ம எல்லாரும் உட்கார்ந்து. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் விசாரம் பெருகி கொண்டுதான் போகும். விசாரம் பெருகி கொண்டே போகும். வேதம் சொல்றது, விருதாகவே மனுஷன் சஞ்சரிக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரி கொண்டு போவா என்று தெரியல. இன்னைக்கு என்ன பணம், கோடி மேல கோடி பணங்களை சம்பாதிக்கிறாங்க, இழக்கிறாங்க. ஆனா விசாரங்கள் பெருகும் பொழுது இயேசுவை அண்டிக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க 40வது வசனம். உமக்கு சித்தமானால். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவர் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக். நாம நீங்க சொல்லணும், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்ன சுகமாக்க உம்மால் ஆகும் என்று ஒருத்தர் சொல்லணும். ஆண்டவரே, என்னால அல்ல, உம்மால உமக்கு சித்தமானால் எனக்கு நீ என்னை சுகமாக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நிச்சயமா சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை சுகமாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அதிலே 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் மனதுருகிற தேவன். அன்பானவர்களே, சிலர் மனது பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தா பாறாங்கல். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க உள்ள எப்படி இருக்குது? கல்லை போல், கல்லு மாதிரி.
ஆறாங்கள் அந்த மாதிரி அவன். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவர் மனதுருகி கையை நீட்டி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார். எப்படி சொன்னார்? அவர் மனதுருகி அவரை தொட்டு, குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக என்று சொல். ஒரு அலையில சொல்லுவோம். அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு கவனிங் பாய்ஸ் அந்த லெப்ரசி அன்னை தெரசா பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அன்னை தெரசா அது ஒரு அம்மா. இந்த உலகத்துல இப்ப மறித்து போனா 80 வயசு ஆகும். அவங்க பிரான்ஸ் தேசத்துல இருந்து இங்க வந்தவங்க, இந்தியர் கிடையாது. இந்தியா தேசத்தின் நபர் அல்ல, வெளிநாட்டம். அவங்க வரும்போது 16 வயதுல இருந்து 18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படிப்பை முடித்து நேராக இந்தியா தேசத்துக்கு பணிபுரியும்படியாக வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் சொஸ்தமாக்கி, மாத்திரையினாலே ஜபத்தினாலே சொஸ்தமாக்கி அவர்களுக்கு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்தியா தேசத்திலே அநேக தொழுநோய் வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லை. இன்னைக்கு தொழுநோய் நிறைய இல்லை, அன்னைக்கு தொழுநோய் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தொழுநோய் இப்பொழுது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே மருந்து போட்டுறாங்க. போலியோக்கு அந்த சொத்து மருந்து ஊத்துறாங்க, வேக்சினேஷன். அந்த வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டு இந்த குஷ்டரோகம் சுத்தமா வராதபடிக்கு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அது இல்லை. ஆனா அவங்க இருந்த நாட்கள்ல சரி, அந்த நாட்கள்ல குஷ்டரோகம் மறித்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கை சூம்பி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய மாத்திரைகள் அதை நிறுத்துறதுக்கு இருக்கு, அது அறுவை சிகிச்சை இருக்கு. அன்பானவர்களே, அந்த மதர் தெரசா அவங்க தங்களுடைய சொத்தெல்லாம் வித்து இங்க அவர் கன்னியா வேலை செய்தார். திருமணம் செய்யாம பணிபுரிந்தார். அவர் கத்தோலிக்க மதத்தின் சார்பாக பணிபுரிந்தார். அவர் கத்தோலிக்கரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆனா அவர் குஷ்டரோகியை தொட்டு சுகமாகி தொட்ட. அன்பான தேவ பிள்ளைகளே, அதே மாதிரி அதே ஒரிசா பகுதியில கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லி ஒரு நபர், அவரும் தன்னுடைய மனைவி 2 ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளையோட பணிபுரிந்து இருந்தார். எதுனா அதே குஷ்டரோக பாதிக்கப்பட்ட மக்களை அவர் ஒரு வைத்தியர், டாக்டர், அரசாங்க டாக்டர் அல்ல, அவர் அரசாங்க டாக்டர், வெளிநாட்டிலிருந்து மிஷினரி டாக்டராக பணிபுரிந்தபடி வந்திருந்தார். அவரை இப்படி கிராமங்கள்ல இருக்கும் பொழுது அவர் ராத்திரியிலே ஒரு நாள் அவர் அப்படியாக ஒரு இடத்துல வேலையை முடிச்சு அவரும் அவர் 2 ஆண் பிள்ளைகளும் அவர் காட்டு வழியாக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரும் பொழுது நடுப்புற ஒரு இடத்துல காட்டுல ஒரு வாகனத்தை அவங்க வச்சிருந்த வாகனத்துக்குள்ள படுத்து தூங்கி கொண்டிருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? அவங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர், அங்க ஒரு கும்பல், மதத்தின் பேரில் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அவர்களை மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த வேனை கொளுத்திட்டாங்க. பெட்ரோல் டேங்கை கலந்து உள்ள அவங்க வெளியே வர முடியாதபடிக்கு கட்டி, சங்கிலினால் கட்டி அவங்கள அந்த பெட்ரோல் டேங்க்ல தீ பந்தங்களை சொருகி அவங்களை எடுத்து கொண்டாங்க. இது உலக அளவுல பெரிய பிரச்சனையாச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, அவங்க அந்த சகோதரர் கிராம் ஸ்டேட்ஸும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் மறித்து போனாங்க. முன்னாடி அப்படி அவர் மறித்து போனார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியாக
41 வசனம் வாசிக்கலாம். மார்க். இயேசு மனதுருகி இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு அவர் தொட்டார். குஷ்டரோகிய இதெல்லாம் 60 வயசுக்கு முன்னாடி ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். 60 வருஷங்களுக்கு முன்பாக மதர் தெரேசா அப்படியான சூழ்நிலைகளை உண்டாக்கினார். அன்பானவர்களே, மத்தேயு 8:3 வாசித்து முடியலாம் என்று 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாக என்றார். உடனே சொஸ்தமாய். ஒரு அலையில சொல்லும். இன்னொரு ஒரு வசனம் வாசித்து சங்கீதம் 61:2 ஒரு பாடல் இருக்கு. மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான என்னை கொண்டு போய்விடும். ஒரு அலையில சொல்லும். என்னை எட்டாத கண்மலை என்னை கொண்டு போய்விடும். அன்பான தேவ பிள்ளைகளே, என் மனதில் என்னது மனதில் எங்க போயிங்க வாசிங்க. என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, இருதயம் அங்கே இருக்கட்டும். என் இருதயம் தொய்யும் பொழுது என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில். அன்பான தேவதைகளே, இயேசுவோட உறவு வைத்துதான் நாம் ஆண்டவரை அழைக்கப்பட்டோம். நம்முடைய அழைப்பு என்ன? நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இயேசுவின் மூலமாய் அவரோட ஐக்கியம் கொள்வதனால் வருகிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாம் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். சந்தோஷமா இருக்கிறோம், ஆடி பாடி ஆண்டவரை துதிக்கிறோம். அது காரணம் என்ன? இயேசுவோட ஐக்கிய வைக்கிறோம். இயேசுவோட ஐக்கிய வைக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுவோட ஐக்கிய வைக்க விரும்புகிறேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கை இருந்தா கை கொடுக்கணும். கை கொடுத்து இயேசுவோட ஐக்கியப்பட விரும்புகிறேன். இயேசுவோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதித்து ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதித்து ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கங்கள் இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்து மெய்யாக எங்களது பாடுகளை துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா துக்கங்களை சுமந்து ஐயா துக்கங்களை சுமந்து நல்லவர்
இந்த சாயந்தர வேளையில நீர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் மனதுருகி சுகமாக்க வல்லமை உள்ளவர். அவர் உன் கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவர். அவர் உன் பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆவியானவர் நம் நடுவிலே போராடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ராகே லேபானா ரீஷா லபானா இயேசுவே மனதுருகிற தெய்வமே, எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் துக்கங்கள், எங்கள் பாடுகள், எங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில வெற்றி சுரந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ராகே லேபானா ரீஷா லபானா ராகே லேபானா ரீகா லபானா ஏசப்பா மே நன்றியோட ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஒருமனப்பட்டு
இன்றைக்கு பலவிதமான வியாதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம் நடுவில் இருக்கிறாங்க. பலவிதமான கையில பிரச்சனை, கால்ல பிரச்சனை, கைவலி, கால்வலி, எல்லா பலவிதமான வலிகளினாலே பாதிக்கப்பட்ட மக்களை தொட்டு ஆண்டவர் சுகமாக்கும்படியாக இந்த சாயந்தர வேளை வந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும்படியா இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வியாதிகள் பலனடைய, ஒவ்வொரு உறுப்புகள் பலனடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ரீடாபாலா, தீகா ரபாலா, ராகே லேபானா, ரீகா லபானா. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரம். என்ன பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஜெப நிலையில இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒரு ஜீவ ஒளியே நன்றியோடு ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவரே இந்த 2026 ஆண்டு ஒரு விசேஷித்த ஆண்டா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை பெற ஆண்டா, வியாதி சுகமாகிற ஆண்டா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நித்திய மகிழ்ச்சி ஆசீர்வாதம் உண்டாகிற ஆண்டாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே சமாதானத்தை நதியை போல பெருக பண்ண என்று சொன்னதே இந்த நாட்களில் சமாதானத்தை நதியை சமாதானத்தை நதியை போல பெருக பண்ண வேண்டும். பெரிய காரியங்களை செய்ய திருவள்ள கரத்தில் போடுகிற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும்